please, the one and only Balaji uncle. Balaji uncle. அடுத்தது what I say. Balaji uncle medical தெரியும் வர முடியல ரெகுலரால இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப குவாலிட்டியான ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முதல்ல ஸ்ருதி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ப்ரோக்ராம் கொடுத்து நம்ம செந்தில் பார்த்தோன்னு சொல்லிட்டாரு, இங்கே பார்த்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அந்த ஒரு பரதநாட்டிய டான்ஸ் சொல்லிட்டாங்க. அந்த டீம் முதல்ல டப் ஸ்மாஷ் ஆரம்பிச்சாங்க. இப்போ என்னன்னா எடிட் பண்ணி வீடியோஸ்லாம் பார்த்தா ரொம்ப பிரமாதம் பண்ணிருக்கீங்க. உங்களோட தமிழ் பேச நம்ம சொல்லணும். அவர் 6 மாசமா கஷ்டப்பட்டு இந்த டேட்டுக்காக லீவ்லாம் முதலே புக் பண்ணி இங்கே வந்து நம்மளை பார்க்கணும். அது தனியாக வந்து வேற டேட்டில் வந்தோம்னா தனித்தனியாக பார்க்க வேண்டியிருக்கும். இங்கெல்லாம் பக்ரீத்தில் ஒரு கெட்டு பேர் இருந்தாலும் சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பல ரூபங்கள் இருக்கு. பிரமாதமான கிரிக்கெட் வருது. இங்கே இருந்துன்னா ஒரு டீம் எடுத்துருப்பாரு. அவர் நல்லா சமைப்பாரு, பாடுவார், நமக்கு தெரியும். தொடர்ந்து வாரண்டில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதில். ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. வந்து எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மனோஸ்ரீ உங்களுக்கும் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகி இந்த வாலண்டியர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க இது வாலண்டியராக ரன் பண்ணுறது தான். ஸோ அவங்கள சில பேரை நம்ம ஜஸ்ட் கூப்பிடலாம். அன்றைக்கி ஜஸ்ட் பர்சனல் க்ரௌடாக இருக்காங்க, கூப்பிடலாம் அப்படின்ட்டு. இவங்களை தொடர்ந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுனால வாலண்டியர் நினச்சிட்டு இருந்தோம். அப்படி கிடையாது, தொடர்ந்து மனசார பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் சில முக்கியமானது ஃபஸ்ட்டு நம்ம மெனு பிளானிங் பிந்து அவங்களும் ராபியா ஆகணும். ப்ளீஸ் மேலே இல்லை. இந்த தடவை அவ்வளோவே வரல. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மெனு ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு 8 முதல் வந்து சாப்பாடு கொடுக்கணுன்ற ஒரே எண்ணத்தில் சுயில நல்லா ஒர்க் பண்ணாங்க. இவங்களுக்கு பயங்கர வேலை இருந்தது, இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒதுக்கி பண்ணாங்க. ஸோ சமைச்ச மாதிரி சொல்ல அனைத்து தமிழ் சங்க உறுப்பினருக்கும் முதலில் எங்களுடைய ஈஸ்ட் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க 2 பேரும் அல்லாத எனக்கு கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அவங்க இன்னைக்கு வரல. வியூலா ஜெயபாலுடைய ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அடுத்ததாக நம்ம தலைவருடைய மனைவி ராதா, ஸ்பெஷல் தேங்க்ஸ். அடுத்ததாக நம்ம தேவி அக்கா. அது இல்லாம எல்லாரும் நம்ம லேடிஸ் எல்லாரும், எனக்கு நிறைய ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை. விஜி, சங்கராணி, சுத்தாமா, ராபியா, மஞ்சு, பானு, எல்லாருக்கும் அவங்க எங்களுடைய அனீஸ், எல்லாருக்கும் எல்லா லேடிஸ்க்கும் அப்கோர்ஸ் ரம்யா எல்லாத்தையும் எங்க மெனு பிளானிங் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லா உறுப்பினர்களுக்கும் ரிக்வஸ்ட், இந்த தமிழ்ச்சங்கத்திலேயே ஒரு குழப்பமான ப்ராப்ளமான ஒரே ஒரு இது வந்து மெனு பிளானிங்ல தான் வருது. எங்களுக்கு என்ன காரணம்னா, இவங்க மெனு போட்டுருந்தாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிடுறோம். ஆனால் யார் சமைக்கிறது? அதாவது இது வந்து நான் ப்ராஃபிட்டபிள்
வந்து லாபம் சம்பாதிச்சு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் ஒன்றும் கிடையாது. நாம் எல்லாம் ஒன்றா கூடுறோம், குழந்தைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 மாதத்துக்கு தான் பேசி கம்யூனிகேஷன் நம்ம பண்ணிக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை தான் நம்ம உயர்த்திட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் ஒன்றா வரும்போது ஆளாளுக்கு சமைச்சிட்டு வந்து சாப்பிட்றது வந்து சரிப்பட்டு வராத விஷயம். அதனால ஒரு 10 பேர் ஒவ்வொரு டைமும் ஒரு 10 பேருக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி இது பண்ணிட்டு வாங்க, நீங்கள் இது பண்ணிட்டு வரீங்களா இது பண்ணிட்டு வரீங்களா கேட்கும்போது, இல்லை நான் வருவேனான்னு தெரியாது, எனக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறதா கேள்விப்படுறேன். தயவு செய்து இது ஒரு ரொம்ப ஹம்பிளான ரிக்வெஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே, இங்கே வந்தவர்களுக்கும் சரி வராதவர்களுக்கும் சரி, ஒரு ஹம்பிளான ரிக்வெஸ்ட்டு. மெனு பிளானிங்கில் அவங்க கேட்கறத ரொம்ப கேட்டாங்கன்னா பண்ண வேண்டாம், ரொம்ப கேட்டாங்க ரொம்ப கேட்க மாட்டாங்க, அதை டைவர்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கொடுக்குறாங்க. அதை தயவு செய்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நெஞ்சாலும் அவங்களையும் வளர்த்தலாம், நம்ம வயிறு நம்மளை வளர்த்தோம். தயவு செய்து இந்த மெனு பிளானிங் மாத்திரம் நிறைய ஒத்துழைங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். தேங்க்யூ. அதனால இப்படி மெனு பிளானிங் ஒத்துழைச்சிங்கன்னா தான் நல்லா பிரியாணியோ வெஜிடபிள் பிரியாணி சொல்லலாம், வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்குதா, இந்த மாதிரி வைக்கிறது நிறைய வந்து சேரும். இந்த மாதிரி நிறைய, அதாவது இந்த நாப்பிச்சைக்காரங்க வந்துட்டு ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, 10 வீட்டு சாப்பாடு சாப்பிடும்போது மனசும் அவனுக்கு தெம்பாக இருக்குமோ வயிறும் தெம்பாக இருக்குமோ, அதனால அடுத்த அந்த பிச்சை போகலாம். அது மாதிரி நம்ம கூடி சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நம்ம தமிழினத்தில் வந்துட்டு பஃபே எல்லாம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சமைச்சாலும் அவங்க வீட்டு வீட்டில் வைப்பாங்க, நம்ம சமைச்சு வந்து வச்சுருப்போம், எல்லாம் கூட்டாஞ்சோறு நிலாச்சோறுன்னு சொல்லி உட்காந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இது கூட்டாஞ்சோறு நிலாச்சோறு. இது வந்து மற்ற கம்யூனிட்டிஸ் யாருக்கும் கிடையாது, நம்ம தமிழர்களுக்கே உரித்தான பண்பாடு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான். அதை மேன்மேலும் உங்களுடைய உதவியால் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன், வண்டி வளர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இவங்களுக்கு இன்னும் நிறைய வாலண்டியர் தேவைப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. சேம் டைம் ஹரி உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்புவார். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா மெனு பிளானிங் எப்படி பண்ணலாம், ஒரு சிலர் சொன்னாங்க இது கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம், மெனு வந்து ரொம்ப பெருசாக வைக்க வேணாம், ஏன்னா வருஷத்துக்கு 5 பார்ட்டி இருக்குது, 5 ரூபா பண்டிகை கொண்டாடுவாங்க. ஸோ அது ஒரு ஐடியா சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணி அனுப்புங்க, பேர் போட தேவையில்லை, அனுப்புங்க, அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். நன்றி. அடுத்து இது ஒரு பாதி, நம்ம ஒரு பாதி நம்ம ஹாஸ்டல் எங்கே போகிறேன் கேளுங்க, கொஞ்ச நேரம் நிற்கலாம். அடுத்து நம்ம ஆர்ட்ஸ் கிளப்பு, அதில் இன்னைக்கு உதய் அவங்க வர முடியல, செக்ரட்டரி, ஆர்ட்ஸ் செக்ரட்டரி, ஷியாமலை வர முடியல, இருந்தாலும் ஒரே ஆளாக இருந்து அனீஸு அதை பண்ணி இதை பண்ணி சொல்லி வேலை வாங்கி எல்லாம் பண்ணி நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ அனீஸ் உங்களை ப்ளீஸ். உங்களுக்கு முதல்ல தெரியும், கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, என்ட்ரி போட்டாங்க. அது எப்படி நல்ல ப்ரோக்ராம் வாங்கினீங்க, சொல்லுங்க. இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இந்த ஆர்ட்ஸ் கிளப்பில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம்ஸும் செய்கிறாரு. நாங்கள் நினைப்போம் என்ன இது ப்ரோக்ராமே இல்லையே, எப்படி இதை ரன் பண்ண போகிறோம், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ஸில் வந்து எல்லாமே டக்குன்னு அப்படியே ஜாயின் ஆகிடும். அவங்க இது பண்ணுற ஸ்பெஷலி ஸ்ருதிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லேயே நான் வந்து 1 இல்லை 3 ப்ரோக்ராம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ். இன்னும் மனோஸ்ரீ இவங்க எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இன்னும் உங்கள் சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கலாம். அதாவது பாடம் பாடுவீங்க, கவிதை எழுதுவீங்க, எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்களுடைய திறமையை இங்கே காமிக்க ஸ்டேஜ் உங்களுக்கு, அதனால உங்களுடைய ஆர்வத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. அடுத்து உன்னோட சொல்லும் இங்கே ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது வாலண்டியர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நாகு நல்லா காம்பேர் பண்ணிங்க ப்ளீஸ். உங்களுக்கு நன்றி. மேலே வரீங்களா? ஸோ இவங்களுக்கு கண்டினியூஸாக நமக்கு வாலண்டியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேர் நன்றி. ஸோ இன்னொன்று சொல்லலாம், நிறைய பேர் தெரிவிங்க யோகா கிளாஸ் வந்து தமிழ்ச்சேரியில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருந்தீங்க இந்த காலேஜ். ஸோ பத்மபிரியா அவங்க வந்து நினைக்கிறேன்
அவங்க தான் மாஸ்டர். இருந்தாலும் அவங்க சார்பா வந்து அவங்களுடைய நம்ம டீமோட லீடர் நம்ம ராதா ஆண்டியை மேலே கூப்பிடலாம். எங்க வாங்க. யோகா டீமோட லீடர். நிஜமா இங்க வர்றவங்க யோகா சொன்னாங்க, யோகாவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு அனுப்புறாங்க. யோகா கிளாஸ் எப்படி போயிட்டு பத்மபிரியா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்து சொல்லி தராங்க. பட் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டி வரதில்ல. அதை அவங்க இப்போ ஃபீல் பண்றாங்க, நான் கண்டினியூ பண்ணி நடத்தட்டுமா வேண்டாமான்னு சொல்லி. அதனால இது நாம தான் டிசைட் பண்ணி இப்போ ஹாலிடேலேருந்து வர அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் நமக்கு சொல்லி தரும்போது கொஞ்சம் டைம் எடுத்து சண்டேஸில் 9 o'clock 9 o'clock 10 o'clock 10 o'clock மாற்றிக்கலாம். ப்ளீஸ் எல்லாரும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நமக்காக தானே அவங்க சொல்லி தராங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா அவங்க நிறுத்திக்கிறேன்னு சொல்றாங்க. அதை நம்ம என்ன எதிர்பார்த்து சொல்றோம் ஒன்னே தான் சொல்றேன். தேங்க்யூ. இன்னொரு வாலண்டியர் பற்றி சொன்னோம். அவங்க என்னன்னா இப்போ திடீர்னு தமிழ் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வந்துச்சு, எனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு ஆஸ்திரேலியா பொண்ணு கேட்டாங்க. அவங்க இந்தியாவில் ஏதோ ஒரு வாலண்டியர் பண்ணுற வேலைக்காக போகிறாங்க 1 year. ஸோ அப்படி கேட்குறப்ப ஷார்ட் டைமில் ஆர்கனைஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்த 2 பேர் நம்ம கீதா அண்ட் பானு. சரி, கீதா வரமாட்டாங்களா? பானு நீங்கள் தான் வாங்க. கீதா அதுக்காக தான் போய் இல்லை ஒன்றும் செய்யலன்னு சொல்றேன். ஸோ அவங்க அதுக்கப்புறம் ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப்ல. ஸோ பார்க்கலாம். வணக்கம், என் பெயர் தெரேசா. நான் ஆஸ்திரியா. ஒரு வருஷத்துக்கு நான் தமிழ்நாடு போகிறேன். எனக்கு தமிழ் பிடிச்சிருக்கு. அதனால நான் வந்துட்டு தமிழ் கற்றுக்கிறேன். தமிழ் சங்கத்துக்கு மிக்க நன்றி, எனக்கு இந்த உதவியை செஞ்சதுக்கு. Thank you very much, Tamil Sangam community, for teaching me Tamil. May see you next year. ஸோ பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் இங்கே நம்மளுடைய வாலண்டியர்ஸ் யார் இருந்தாங்க. சரி, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் அந்த ஒரு மனசு இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வேலைக்கு நடுவில் இந்த மாதிரி வாலண்டியர் பண்ணுறதுக்கு இதுதான் தமிழ் சங்கத்துக்கு ஷார்ட் டைமில் இப்போ ஒரு லெவலில் ரீச் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு இந்த வாலண்டியர் தான் காரணம். இவங்க யார் நம்ம பே பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, இவங்களே முழுக்க அவங்களுடைய ஒரு ப்ரைவேட்டாக பண்ணுறாங்க. ஸோ கீப்பிட்டர் தேங்க்யூ. அடுத்து நம்ம மறுபடியும் நம்ம தீபாவளி பண்டிகையில் மீட் பண்ணலாம்.